அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்த திடீர் பகீர் சம்பவம். எப்படியும் ஒரு சம்பவம் அரங்கேறிக்குதா அப்படின்னு பார்த்து நாம் வியக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சம்பவம். வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். நாகர்கோவிலில் கணேஷ் சௌமியா என்ற இரு தம்பதிகள் திருமணமாகி 5 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் சௌமியாவுக்கு அப்போ கணேஷை பார்த்த உடனே வெறுப்பாக தான் இருந்தாங்க. ஏன் இருந்தாங்கன்னா, இல்லறத்தில் கணேஷனால் சரியான சுகத்தை தர முடியல சௌமியாவுக்கு. மன ரீதியாக சௌமியா ரொம்ப பாதிப்போடு தான் இருந்தாங்க. ஆனால் கணேஷ் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னா, கணேஷனுடைய தாய் தந்தை, கணேஷ், சௌமியா இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் ரொம்ப மன ரீதியாக உளைச்சலோடு இருந்த சௌமியா தன்னுடைய கணவன் எனக்கு எப்படியும் சுகமாக ஒரு சுகத்தை கொடுக்க முடியலையே அப்படின்னு 5 வருடங்களாக தான் மனசிலேயே போட்டுட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க சௌமியா. அப்போது தான் கணேஷுக்கு ஆசன் என்ற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா. அப்போது ஆசனுக்கும் சௌமியாவுக்கும் இடையில் கள்ள உறவு ஏற்பட்டது. 2 பேரும் அப்பப்போ ஃபோன் பேசிக்குவாங்க, சாட் பண்ணிக்குவாங்க. ஆனால் சௌமியா ரொம்ப டீப் ஆகிட்டா. ஆசன் தான் எனக்கு உலகம், ஆசனால் தான் என்னுடைய காம சுகத்தை இச்சையை தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஆசனே கதின்னு அப்பப்போ ஆசன் கூப்பிட்ட டயத்துக்கெல்லாம் சௌமியா போயிடுவாள். ஆனால் கணேசனுடைய தாய் தந்தை சௌமியாவை ரொம்ப கண்டிப்பாங்க. எங்கேம்மா போகிற, எங்கே டெய்லி போயிட்டுருக்கிற அப்படின்னு சௌமியாவை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் சௌமியா சொல்லுவாங்க, மார்க்கெட் போகிறேன், உடல்நிலை சரியில்லை, மருத்துவத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு தவறான பொய்யை சொல்லிட்டு அப்பப்போ போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் கணேஷ் ஆசனும் சௌமியாவும் ஒரு லாட்ஜில் போகிறது பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே கணேஷ் நேராக வீட்டுக்கு வந்திருக்காங்க. கணேசனுடைய தாய் தந்தையை பார்த்து கணேஷ் கேட்குறாரு, ஏம்மா நீங்கள் கண்டித்து வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே சௌமியா அன்று மாலை வீடு திரும்பும்போது கணேசனுடைய தாய் தந்தைகள் சௌமியாவை ரொம்ப கண்டிச்சிருக்காங்க. இனிமேல் நீங்கள் வீட்டு விட்டு போகக்கூடாது, போனால் உனக்கு இனிமேல் வேறு மாதிரி நாங்கள் பனிஷ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சௌமியாவை ரொம்ப கண்ட்ரோல் படுத்தியிருக்காங்க கணேசனுடைய தாய் தந்தைகள். சரி, இனிமேல் நான் போகிறதில்ல, நான் ஒழுக்கத்தோடு இனிமேல் இருக்கிறேன்னு சௌமியா என்ன செஞ்சிட்டாங்கன்னா 2 வருடம் 3 வருடமாக ஆசனை பார்க்கவே போகவே இல்லை. ஒரு தொடர்பு இல்லாமல் நல்ல ஒரு நம்பிக்கை காட்டுற மாதிரி காமிச்சு சௌமியா என்ன பண்ணிட்டாங்க. உடனே 2 மாதம் கழித்து 3 மாதம் கழித்து சௌமியா ஆசனை ஃபோன் பண்ணிக்காங்க. இது மாதிரி ஆசன், என்னால் உன்னை பார்க்காம இருக்கவே முடியல, ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆசனை சௌமியா சந்திக்கிறாங்க. சௌமியா சொல்கிறா, எப்படியாவது என்னுடைய கணவனை தீர்த்து கட்ட வேணும், அவனால் நான் சுகத்தை அனுபவிக்கவே இல்லை, எனக்கு ஆசன் நீ இல்லைன்னா என்னுடைய சுகத்தை நான் அடையவே முடியாது, நீ தான் சரியான ஆள் என்று ஆசனை பார்த்து பேசி எப்படியாவது என் கணவனை தீர்த்து கட்டுவேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆசனும் சொல்கிறாரு, பொறுங்க, 2 நாள் 3 நாள் பொறுங்க, அதுக்கப்புறம் நாம் கழித்து நான் உங்கள்கிட்ட பிளான் போடுறேன் அப்படின்னு சௌமியாவை பார்த்து ஆசன் சொல்லியிருக்காரு. உடனே சௌமியா சொல்லியிருக்காங்க, எப்படியாவது ஒரு நாள் சௌமியா ஆசனை கால் பண்ணியிருக்காங்க. ஆசன், எப்படியாவது என்னுடைய கணவனை தீர்த்து கட்ட வேணும், நான் 2 லட்ச ரூபாவை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் சரி அப்படின்னு ஆசன் சொல்லிட்டாரு. ஆசனுடைய ஃப்ரெண்டை பார்த்து ஆதித்யா, பிரபாகரன் இருவரை பார்த்து பேசிட்டார். இது மாதிரி பிளான், இது மாதிரி இருக்குது, நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க சரி தயார், நான் சம்மதம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஒரு நாள் சௌமியா ஆசனை ஃபோன் பண்ணியிருக்காங்க.
ஆசன் எனக்கு தூக்கு மாத்திரை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஆசன் சௌமியாவுக்கு தூக்கு மாத்திரை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. அன்று இரவு சரியாக 7 மணிக்கு கணேசனுக்கு தூக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. சௌமியா கொடுத்த பிறகு கணேஷ் நல்லா ஆழ்ந்து தூங்கிடுறாரு. ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது பிரபாகரன், ஆதித்யா, சௌமியா, ஆசன் இவங்க 4 பேர் சேர்ந்து கணேசுக்கிட்ட பக்கத்தில் நெருங்கும் போது 2 பேர் கையை கட்டிக்கிறாங்க, 2 பேர் காலை பிடிச்சிக்கிறாங்க. அப்போது ஆதித்யா உடனே உருட்டுக்கட்டையால் தன்னுடைய கணேசனுடைய மண்டையில் அடிக்கிறாங்க. மண்டையில் இருந்து அப்படியே பிளட் வருது. பிளட் வரும்போது உடனே சௌமியா சொல்கிறா பிரபாகரனை பார்த்து, அந்த அந்தரங்க உறுப்பு இருக்குல்ல, அந்த உறுப்புலேயே நீ எடுத்து நீ அடிக்க வேணும்னு சொல்லியிருக்கா. உடனே பிரபாகரன் அந்த கணேசனுடைய அந்தரங்க உறுப்புலேயே மாறி மாறி அடிச்சிருக்காங்க. கணேசன் அதே இடத்துல ஹோமா ஸ்டேஜில் ஆயிட்டார். ஹோமா ஸ்டேஜில் ஆனோடனே வாயில் துணியை வெளியே வந்த உடனே கத்திருக்காரு கணேசன், ஐயோ அம்மா அப்படின்னு. உடனே கணேசனுடைய தாய் தந்தைகள் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கால் பண்ணி பேசி ஆம்புலன்ஸ் வந்து வரவழைச்சி போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் சௌமியா பெரிய நாடகம் நடத்தியிருக்கிறான். தன்னுடைய கணவன் பெட்டில் இருந்து கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே டாக்டர் சந்தேகப்பட்டாங்க. உடனே போலீஸ் இன்வெஸ்டிகேட் போனாங்க. உடனே அது பெரிய கேஸாக மாறிடுச்சு. மாறின பிறகு இது எப்படி நடந்தது என்ன என்று போலீஸ்கிட்டையும் அதே மாதிரி சௌமியா சொல்லிக்காங்க, பெட்ல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னு. இது பொய், இது அந்தரங்க உறுப்புல பெரிய ஒரு பாதிப்பு அடிபட்டிருக்குது, அதனால இது வந்து திட்டமிட்ட சதி என்று டாக்டர் தரப்புலையும் போலீஸ் தரப்புலையும் சௌமியாவுக்கு கொடுத்துட்டாங்க. உடனே சௌமியாவை போலீஸ் அரெஸ்ட் வாரண்ட் பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது ஆஷன் சௌமியா இருவரும் சிறையில் செல்லும் பொழுது உடனே பிரபாகரன், ஆதித்யா இவர்களும் மாட்டிக்கிட்டாங்க. 4 பேரும் இன்னைக்கு களி தின்னிட்டு இருக்காங்க. அதனால நண்பருடைய மனைவிக்கு துரோகம் செய்யாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கள்ளத்தொடர்பு வேண்டாம். எதற்கு கள்ளத்தொடர்பு? தன் மனைவி தான் என்று இருங்க, தன் கணவன் தான் என்று இருங்க. எதற்கு கள்ளத்தொடர்பு? பொய்யான உறவு, பொய்யான பிளான் போடுறீங்க, பொய்யா ஏதோ ஒன்று செய்ய வேணும்னு நினைக்கிறீங்க குறுக்கு வழியில், அது உடனே ஜெயிலில் போய் களி திங்கிற அளவுக்கு கொடுத்துறது. அதனால் இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். விழித்துக் கொள்ளுங்கள், விழிப்பு கொள்ளுங்கள். நன்றி.